வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. அமெரிக்க மற்றும் ஜப்பானிய பயணங்களை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்பும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு மன்னார் மக்கள் தீவிரமாக எதிர்த்துக் கொள்ளும் காற்றாலை திட்டத்தில் இனி அடுத்து என்ன முடிவு எடுப்பது என்ற ஒரு சங்கடம் இருக்கக்கூடும். தெற்கின் ஆட்சி தரப்பாக தற்போது உள்ள ஜேவிபி மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி முன்னர் ஒரு காலத்தில் தாமே எதிர்த்த இந்த மன்னார் காற்றாலை திட்டத்தை இப்போது தமிழ் மக்கள் தீவிரமாக எதிர்த்து கொண்டாலும் அந்த திட்டத்தை கொழும்பை தளமாக கொண்ட ஒரு நிறுவனம் ஊடாக செய்ய தீவிரமான நகர்வுகளை எடுப்பது பகிரங்கப்பட்ட ஒரு விடயம். இவ்வாறாக மன்னார் காற்றாலை திட்டத்தில் கால் பதித்துள்ள கொழும்பு நிறுவனம் ராஜபக்ஷ குடும்பங்களின் அரசியல் வாரிசுகளுடன் அரூப கரங்களை கொண்டிருப்பதாகவும் சூதாடி வணிகர் ஒருவருடன் இந்த திட்டத்திற்கு தொடர்பு இருப்பதான கதைகளும் தீவிரப்படத்தான் செய்கின்றன. சந்திரிகா குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் அனுரகுமார திசாநாயக்கா விவசாய அமைச்சு பொறுப்பில் இருந்த கதை பழைய கதை, தெரிந்த கதை. அவ்வாறாக விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த போது ஸ்ரீலங்காவின் உரக்கூட்டு தாபனத்தில் சில தில்லாலங்கடிகளை ஜேவிபியின் இன்னொரு முகம் செய்ததான சுட்டுவிரல்கள் நீட்டப்பட்டன. அவ்வாறாக அன்று சுட்டுவிரல் நீட்டப்பட்ட அதே முகம்தான் தற்போது ஸ்ரீலங்காவின் மின்சார அமைச்சராக உள்ள நிலையில் இந்திய பெரியனரின் அதானியை இந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றிய ஸ்ரீலங்கா இப்போது இந்த காற்றாலை திட்டத்தை கொழும்புக்கு பிக்ஸ் செய்ததாக கிசுகிசுக்களும் வருகின்றன. இவ்வாறாக நோ சிஸ்டம் சேஞ்ச் நடைமுறைகள் ஊடாகவே மன்னார் காற்றாலைகள் அமைக்கப்படுவதான விமர்சனங்கள் தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் வலுத்த பின்னணியில் நேற்று மன்னாரில் இந்த திட்டத்திற்கு எதிராகவும் இந்த திட்டத்தை எதிர்த்த மக்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் அடாவடிகளை எதிர்த்தும் கண்டித்தும் பொது முடக்கம் என்ற திரள்நிலை செய்தி சொல்லப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இருந்து சென்ற ஆயிரக்கணக்கான மக்களும் சர்வமத தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் இந்த திரள்நிலை செய்தியுடன் கூடவே ஏகேடிஆருக்கு ஒரு முறையீட்டு மனுவையும் அனுப்பியுள்ளனர். இந்த முறையீட்டு மனு அமெரிக்க ஜப்பானிய பயணங்களை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும் ஏகேடிஆரின் பரிசீலனைக்கு செல்ல வேண்டிய நியதியும் உள்ளது. ஆனால் இந்த முறையீட்டு மனுவுக்கு அவர் என்ன பதிலை வழங்கிக் கொள்வார் என்பதில் தான் உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இந்த காற்றாலை திட்டத்தை தொடருமாறு அவர் கராரான ஒரு பச்சை கொடியை காட்டிவிட்டார். இந்த நிலையில் ஜப்பானிய பயணத்தின் போது தனது பைகளை நிரப்பிக்கொண்டுதான் ஏகேடிஆர் நாடு திரும்புகின்றார். அதாவது ஜப்பான் முன்னைய ஆட்சி காலத்தில் சில உரசல்களை கொழும்பு அதிகார மையத்துடன் கொண்டிருந்தாலும் இப்போது அந்த உரசல்களை நீக்கி மீண்டும் கொழும்பு அதிகார மையத்துடன் தொடர்பாடல்களை பேணுவதற்கான அறிகுறிகள் டோக்கியோவில் வைத்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு காட்டப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் இலங்கையில் ஒரு இளைய அரசியல் தலைவராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜப்பானுக்கு ஆதரவாக அன்று இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் தெரிவித்த ஒரு கருத்துத்தான் கொழும்பு மீதான ஜப்பானிய பாசத்தை மீண்டும் மீண்டும் விட்டகுறை தொட்டகுறையாக நகர்த்தி வருகின்றது. ஏகேடிஆர் நேற்று ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடி கொண்ட போது அமெரிக்கா, ஜப்பான், இந்திய பெரியன்னர் உட்பட்ட சீனாவை உரசும் குவாட் பொறிமுறை உட்பட்ட சில பாதுகாப்பு விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான தற்போதைய பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பாக பேசப்பட்டுள்ளது. இதேபோலவே ஜப்பானிய நிதியை கறக்கும் வகையில் ஏகேடிஆர் ஜப்பானிய நிதியமைச்சரை சந்தித்து பேசினார். இதன் பின்னர் ஜப்பானிய திட்டங்களுக்குரிய ஒரு புது வேக ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாத்திடப்பட்டன. ஏகேடிஆர் மற்றும் ஜப்பானிய பிரதமரின் பிரசன்னத்துடன் இந்த ஒப்பந்தங்கள் ஒப்பேற்றப்பட்டன. இந்த ஒப்பந்தங்களை நோக்கிக் கொள்ளும் போது அதில் OSA என்ற குறியீட்டில் இருக்கும் ஜப்பானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான அதிகாரபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் சற்று முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. இதற்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் பால்வளத்துறையை மேம்படுத்துவது உட்பட்ட திட்டங்கள் இருப்பது வேறு விடயம். ஆனால் இந்த OSA எனப்படும் ஜப்பானிய பாதுகாப்பு உதவி திட்டத்தின்படி
1 பில்லியன் இலங்கை ரூபாய் பெறுமதியில் 2 பெரிய அதிநவீன UA எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் 2 ஸ்ரீலங்கா கடற்படைக்கு விரைவில் கிட்டும் வகையில் சூட்சுமங்கள் உள்ளன. இந்த ஒப்பந்தம் சீனாவுடன் நண்பேண்டா பாணியில் உறவு பாராட்ட தலைப்படும் சீனாவை கொஞ்சம் உஷார்படுத்தக்கூடும். ஏனென்றால் இந்த UAV எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் சாதாரண ட்ரோன்கள் போல அல்ல. அது அளவில் பெரியவை. அத்துடன் இலங்கையை சுற்றிய கடற்பரப்பை கண்காணித்து துல்லியமான தரவுகளை வழங்கக்கூடியவை. குறிப்பாக சீனாவின் நடமாட்டங்களையும் கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த ஆளில்லா வான்கலத்தில் பொறிமுறைகள் உள்ளன. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அன்று JR ஜெயவர்தனா பாராட்டிய நட்பு இன்னமும் அந்த நாட்டுக்கு பொன்முட்டைகளை வழங்கி வருகின்றது, ஆதாயங்களை பெருக்கி வருகின்றது. ஆனால் இதே சமகாலத்தில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் சில புதிய சேர்க்கைகள் குறித்த பரபரப்பு செய்திகள் தமிழ் மக்களை எச்சரிக்கையாக்கிக் கொள்கின்றது. இந்த நகர்வுகள் யாவும் உனது நண்பனை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொல்கின்றேன் என்ற பழமொழியின் கருத்தியலையும் நினைவூட்ட தலைப்படுகின்றது. அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் பரப்பில் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள கிளாடியேட்டர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்று கொழும்பில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் சில முக்கியமான பேரினவாத தரப்புகளின் அர்ச்சுனா ஆதரவு சிலுசிலுப்புகள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் அர்ச்சுனாவை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் அமர்த்துமாறு இலங்கையில் தமிழர்களின் அரசியல் வீணாவாவை கருவறுக்க துடிக்கும் பேரினவாத முகங்களில் ஒன்றான விமல் வீரவன்ச கூட குரல் கொடுத்து விட்டது. ஒன்றான் வீட்டு தெய்வம் ஒதுங்கியிருக்க மூளை வீட்டு விக்கிரகங்கள் குங்கிலியத்துக்கு அழுத கதையை நினைவுபடுத்திக் கொள்ளும் சில அரசியல் பிரதிநிதிகள் தமிழர்களின் தலைவர் குறித்து பேசினால்தான் தமது அலப்பறைகள் ஈடுபடும் என்ற கவனத்துடன் தலைவர் குறித்து வஞ்ச போழ்ச்சியாக பெருமை பேசும் தந்திரோபாயங்களை தமிழர்களின் அரசியல் பரப்பில் நாசகாரமாக விரவிவிட தலைப்படுகின்றார்கள். ஆனால் இந்த விரவிவிடலின் பின்னணியானது அப்பட்டமான சுயலாப நோக்கம் கொண்டது. தலைவரையும் மாவீரர்களையும் சொல்லி தமது சுயலாப ஓட்டங்களை நடத்தி கொள்ள இவர்கள் முன்னகருகின்றார்கள். தமிழர் தாயகம் பெரு அவலகாலத்தில் இருந்தபோது எதிர் திசையில் ஒட்டியிருந்த முகங்கள் கூட இப்போது அன்று தமிழர்களின் முற்றத்தில் உருவாக்கப்பட்ட அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் முதலீடாக்கி அரசியல் செய்யும் நாசகார அவலம் தொடர்கிறது. இது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துடன் மஹிந்த அணியில் தேர்தலில் போட்டியிட்டு இப்போது தமிழ் தேசியவாதிகளில் ஒருவராக மாறிவிட்ட சாணக்கியனுக்கும் பொருந்தும். அதேபோல தற்போது நாமல் விமல் போன்ற பேரினவாதிகளின் திடீர் பாசத்தை பெற்றுவிட்ட கிளாடியேட்டர் அர்ச்சுனாவுக்கும் பொருந்திக் கொள்ளும். தலைவரின் பெயரை சொன்னால் உணர்வு நிலையில் இன்னமும் தமிழர்களில் பலரை ஏமாற்ற முடியும் என தெரிந்த இந்த வித்தைக்காரர்கள் இப்போது நாமல் விமல் போன்ற இனவாத வகையரா தொகையராக்களாலும் திடீர் பாசம் கொள்ளப்படுகிறார்கள். இந்த கட்டத்தில் தான் உனது நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கின்றேன் என்ற பழமொழி நினைவுக்கு வருகிறது. இலங்கை தீவில் போதை தொழிற்சாலையை நடத்திய சம்பத் மெனம்பேரி என்ற ஒரு நாசகார முகத்தை ஒரு காலத்தில் தமது கட்சியில் வைத்திருந்து இந்த ஐஸ் உற்பத்தி கூடம் பகிரங்கப்பட்டதுடன் அவரை அவசரமாக கட்சியில் இருந்து கடாசி இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர் ராஜபக்சேக்களின் அணியில் இருந்த அரசியல் பிரமுகர் என்ற கதையை மாற்றிக்கொள்ள முடியாது. இவ்வாறாக பாதாள உலக முகங்களையும் தமது அரசியல் முகாமில் வைத்திருந்த பெருமைக்குரிய ராஜபக்சேக்களின் அரசியல் வாரிசான நாமல் தான் நேற்று அர்ச்சுனா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டதும் அங்கு விழுந்தடித்து ஓடிக்கொண்டார், அவருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டார். அர்ச்சுனாவுக்காக நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் தோன்றிய சட்டவாள முகங்களில் ராஜபக்ஷ மொட்டு கட்சியின் முகங்களும் இருந்ததான செய்திகள் எல்லாம் உள்ளன. வெறும் உசுப்பேற்றல் உணர்வால் தமிழர்களின் சில ஜனநாயக தெரிவுகள் எவ்வாறு ஆற்றில் போன மூட்டை ஒன்றை பெருமதியான பொருட்கள் அடங்கிய கம்பளி மூட்டை என நினைத்து பற்றி கொண்ட ஒருவன் அந்த கம்பளி மூட்டை பின்னர் கரடி என தெரிந்து அதிலிருந்து விடுபட முனைந்தாலும் கரடி அவனை விடாத காரணத்தால் ஐயோ கம்பளி மூட்டையை நான் விட்டாலும் அது என்னை விடுவதில்லையே அலறியது போல இவ்வாறான குடைச்சல்காரர்களின் தெரிவு இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்புக்கும் சாபக்கேடாக மாறியுள்ளது. தென்னிலங்கையை பொறுத்தவரை தமிழர்களின் அரசியல் பரப்பை பலவீனப்படுத்துவதற்கு அதற்கென ஒரு நிகழ்ச்சி நிரல் உண்டு. இவ்வாறான பிரகிருதிகள் குறித்து ஆரம்பம் முதலே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் ஆரம்பம் முதலே இவ்வாறான பிரகிருதிகளுக்கு துணை நின்று
பிரகிருதிகள் வெள்ளை காக்கா பறக்குது என சொன்னால் கூடவே 2 குஞ்சுகளும் பறப்பதான வகையில் சகட்டு மேனிக்கு ஆதரவு கொடுத்த ஊடக முகங்கள் கூட இப்போது சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாணியில் முன்னைய பங்காளியை பகையாளி பாத்திரமாக மாற்றிய யுவடிவ திருப்பங்களில் அமர்ந்துவிட்டன. ஆனால் ஆரம்பத்தில் இவ்வாறான குளறுபடிகளை வளர்த்துவிட்டு இந்த குளறுபடி முகங்களை இனத்தை உய்விக்க வந்த அவதாரக்காரர் ரேஞ்சுக்கு உயர்த்திய ஊடக முகங்கள் இப்போது புலம்பிக் கொள்வதில் பலனேதுமில்லை. ஏனென்றால் பாகல் போட சுரைகள் முளைத்துக் கொள்வதில்லை. ஆகையால் தமிழர்களின் சில தெரிவுகள் அவை ஜனநாயக ரீதியிலாக இருந்தாலும் கூட அவை தவறாக இடம்பெற்றால் அவையே பின்னர் குத்தும் குடையும் என்பது இப்போது நிரூபிக்கப்படுகின்றது. கடந்த பொதுத் தேர்தலில் தமிழரசில் இருந்த சுமந்திரனுக்கு வடக்கின் வாக்காளர்கள் ஒரு ஜனநாயக பாடத்தை கற்பித்துக் கொண்டார்கள். ஆனால் அதே வாக்காளர்களின் இன்னொரு பகுதி சில தெரிவுகளில் சொதப்பிக் கொண்டமை இப்போது ஆதாரப்படுகின்றது. இவ்வாறான சொதப்பல்களால் ஏற்படும் ஆதாயங்களை தெற்கு எப்போதும் விரும்பிக் கொள்ளும் என்பதால் இன்னும் அதகலங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கத்தான் செய்கின்றன.